சூரபத்மன் உலகத்தில் கொடுமை செய்தபோது தேவர்கள் உதவி கேட்டனர். சிவன் தனது தெய்வீக கண் மூலம் ஒளிவழி நிறைந்த ஆற்றலை வெளியிட்டு அதனிலிருந்து 6 ஸ்பர்கள் உருவானது. அவை கங்கை வழியாக சரவண பூகை எனும் இடத்துக்குச் செல்கிறது. பார்வதி தேவியின் ஆசீர்வாதத்தால் இந்த 6 ஸ்பர்கள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் முருகன் பிறந்தார். இவர் தேவசேனா படையின் தளபதியாகிறார். சிவன், முருகன். ஞானப்பழம் சண்டை. ஒரு நாள் நாரதர் ஒரு ஞானப்பழத்தை சிவபார்வதிக்கு கொண்டு வந்து, இந்த பழம் ஒருவேளை ஒருவருக்கே என்று சொல்கிறார். சிவன், பார்வதி இருவரும், யார் 3 உலகத்தையும் சுற்றி வருகிறார்கள் அவரே பெறலாம் என்கிறார்கள். முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி கொண்டு செல்கிறார். ஆனால் விநாயகர் தந்தை தாய் உலகம் உடையும் எனச் சொன்னதால் அவர்களை 3 முறை சுற்றி பழத்தை பெறுகிறார். இது முருகனை பரபரப்பாகச் செய்துவிட்டு ரொம்ப சங்கடமடைந்தார். அதனால் பழனி மலையில் தவமிருப்பவர் ஆகிறார். மூனி சிவனுக்கு முருகன் குருவான கதை. ஒரு முறையில் பிரம்மா ஓம் என்ற பிரணவ மந்திரம் அர்த்தத்தைச் சொல்ல முடியவில்லை என்பதற்காக முருகன் அவரை சிறையில் அடைக்கிறார். இது பற்றி சிவன் தன் புதல்வனை கேட்கிறார். முருகன் ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை சிவனுக்கே சொல்கிறார். இதனால் முருகன் சிவகுரு என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார். சூரபத்மன் அழிக்கப்பட்ட கதை. சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க முருகன் போர் செல்லுகிறார். பார்வதியின் சக்தி கொண்ட வேல் அவருக்கு ஆயுதமாக கிடைக்கிறது. போரில் சூரபத்மனை 2 பாகமாக வைத்து வாரிசாக சேவல் மற்றும் மயில் ஆகிய உருவங்களாக ஆக்குகிறார். மேலும் மயில் வாகனமானதும் சேவல் அவருடைய கொடியானதும் இதிலிருந்து வருகிறது. ஓ